ஒரே நாள்ல எல்லா வேலையும் செய்ய முடியலனாலும் ஒரு வாரம் விட்டு இன்னொரு வாரமாவது சுவாமி படங்கள் எல்லாமே எடுத்து சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் வச்சிருவேன். சுவாமி படம் வந்து பைரவர் படம் அப்புறம் வாராகி அம்மன் போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பூஜை ரூம்ல வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உடைஞ்சு போன சுவாமி படம், சிலைகள், அதுக்கப்புறமா கிழிஞ்சு போனது, ஃப்ரேம் உடைஞ்சது, இந்த மாதிரியான சுவாமி படங்கள் மட்டும்தான் பூஜையில வைக்க கூடாது. மற்றபடி எல்லா சுவாமி படங்களுமே நம்ம பூஜையில வச்சு வழிபடலாம். படங்கள் எல்லாத்துக்குமே சுத்தமா தொடச்சு சந்தன குங்குமம் வச்சுட்டு பூஜை செல்ஃபியுமே சுத்தமா கிளீன் பண்ணிட்டு மாக்கோலம் போட்டு விட்டுட்டேன். அது காஞ்சதும் திரும்ப வந்து சுவாமி படங்கள் அடுக்கி வச்சுட்டு விளக்கு, சுவாமியுடைய விக்கிரகங்கள் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு அன்னபூரணி அம்மனுக்கு மட்டும் வஸ்திரம் கிடைக்கவே இல்லை. சுத்தி சுத்தி தேடி எப்படியோ ஒரு வழியா வந்து சூப்பரா வாங்கிட்டேன். அழகா கியூட்டா இருக்குல்ல. அந்த அன்னைக்கு வந்து பூஜை பாத்திரம் கிளீன் பண்றது, திரும்ப வந்து ரீஅரேஞ்ச் பண்றது, சந்தன குங்குமம் வைக்கிறது எல்லாமே ஒரே நாளே பாக்குற மாதிரி இருந்தது. கையோட வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பையும் கிளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் சாமி கும்பிடுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு அந்த வேலையுமே முடிச்சு வச்சுட்டு தான் வந்து தூங்க போயிருந்தேன். இன்னைக்கு வந்து மதர்ஸ் டேல உலக மக்கள் அனைவருக்குமே இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். பாய்.